வயநாடு பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிடும் வகையில் தனது வருமானத்தின் ஒரு பகுதியை கேரள முதல்வர் நிதிக்கு வழங்க இருக்கும் சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டும் பெண்மணி ராஜி குறித்து தற்போது காணலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான நிலச்சரிவுல அந்த மலைப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இன்னைக்கு நிலத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கு. அந்த வகையில ஒற்றை பெண்மணியா ஆட்டோ ஓட்டி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதோடு மட்டும் இல்லாம வயநாடு அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனை நாளைக்கு அந்த நிவாரணம் தேவைப்படுதோ அத்தனை நாளைக்கும் வாரத்துல 2 நாள் வரக்கூடிய அந்த வருமானத்தை வயநாடு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்குவேன் அப்படின்ற மன உறுதியோட இருக்கக்கூடிய கேரளாவை பூர்வீகமாகவோ தமிழ்நாட்டை வாழ்விடமாகவோ கொண்டிருக்கக்கூடிய ராஜி அக்கா இவங்க தான். வணக்கம்க்கா. வணக்கம். எத்தனை வருடமா ஆட்டோ ஓட்டிட்டு வரீங்க? எதனால நிறைய வேலை இருக்கு, ஆட்டோ ஓட்டுறது மேல எதனால உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். நான் என்னோட ஊர் ஆக்சுவலாக கேரளாவில் பாலக்காடு. சென்னையில் வரும்போது நம்மளுக்கு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நான் அந்த ஆட்டோ தொழிலே எடுத்து நடத்தினேன். ஆனால் வேலை கடினமாக இருந்தது. சென்னையோட வழி மொழி எல்லாமே எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்று. 4 நாள்லேயே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறேன். ஆனால் எனக்கு அது ரெண்டுமே அந்த பணம் குழந்தைகளை எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால இந்த ஜாபை கண்டினியூ பண்ணேன். இப்போ 25 வருஷமா அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. வயநாடு மக்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி நான் நிறைய சமூக பணிகள் பண்ணிட்டு இருக்கேன். அரசு பள்ளியில் போகிற குழந்தைகளுக்கு இலவச பயணம், ஹாஸ்பிட்டலுக்கு இலவச பயணம், வண்டியில் நாப்கின், மெடிசின், ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாமே வச்சுட்டு என்னால் முடிஞ்ச உதவிகள் இந்த சமூகத்துக்கு நான் பண்ணிகிட்டே வரேன். இந்த வயநாடை பார்க்கும்போது நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வரலாறுல கூட கேள்விப்படாத நம்ம சிட்டிசன் படத்தில் தான் இதை பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பேரிழப்புன்னே சொல்லலாம். ஒரு ஊரே காணோம், எங்கேனே தெரியாத அந்த அளவுக்கு ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த மக்களுக்கு? அந்த டைமில் தான் யோசனை சொல்லிட்டு சரி நம்ம பணமாகவே கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாரத்தில் 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை அண்ட் திங்கக்கிழமை. ஏன்னா இந்த 2 நாளும் வண்டி நல்லா ஓடும். சும்மா நம்ம ஏதோ கொடுக்குறோம் பேருக்கு கொடுக்குறோம் இல்லாமல் இந்த ஞாயிறு திங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற டைமு. லாங் ட்ரிப் அதிகமாக வருது. நைட்டு 10 மணி இல்லை 11 மணி ஆனாலும் மக்கள் ஏறக்கூடிய ஒரு 2 நாட்கள் இது. சரி இந்த 2 நாள் வருமானத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன சண்டே முடிவெடுத்தேன். அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு 14,500 மக்கள் கொடுத்தாங்க. இது இனிமேல் ஆஸ் யூஷுவல் அப்படியே கண்டினியூ ஆகும். இது அரசாங்கம் அந்த ஃபண்டு என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்குமே என்னோட பணி நான் தொடர்பாக முடிவு பண்ணிட்டேன். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி வயநாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ராஜி அக்கா இருக்கிறத நம்ம பார்த்தோம். இதே போல பலர் இந்த உதவி மனப்பான்மையோட இருக்காங்க. இன்னும் மேலும் சிலரும் கேரளாவில் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ முன்வந்தா சீக்கிரமாவே கேரளாவை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.